எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்கு எதையும் செய்ய தயார்லாம் தினகரன் சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கு எந்த எல்லைன்னு நமக்கு தெரியாது. விஜய் மீது விமர்சனங்கள வச்சா கூட, அந்த விஜய் கைது பண்ணக்கூடாதுன்னு சேர்த்து சொல்லி, அரசியல் ரீதியான கருத்துக்களத்தோட சொல்லிட்டு இருக்கிறபோது பார்த்தா, அந்த விஜய் ஒரு தனி அணி வைப்பார். அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு சொல்றத பார்த்தா, அந்த அணியில சேர்றதுக்கும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன செய்றாங்கன்னு பார்க்கணும். அத வச்சு தான் அதிமுகவினுடைய பயணம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, இவங்க எல்லாமே அது பயணம் போய்க்கிட்டு தான் இருக்க போது. அது வெற்றி பயணமா இருக்குமா? அதுதான் அதிமுக தொண்டனுக்கு இருக்கிற கவல. மற்றபடி அவங்கள கூப்பிடுங்க, இந்த பதவிய குடுங்க, அத பத்தி யார் வேணாலும் தலைமை நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு தான் ஒரு தொண்டன் நெனைப்பான். அப்ப தொடர் தோல்விகள சந்திச்சுட்டு தோத்ததுக்கு அப்புறம் எல்லாம் அவங்க தான் காரணம், அவங்க தான் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருப்போம்னு சொல்லி தானே தினகரனே வேண்டாம் என்னால 150 தொகுதி ஜெயிக்க முடியும் 2021 ஒரு சபதம் போட்டார் எடப்பாடி. அந்த தோல்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பெடுத்திருக்கிறாரா? சரி அப்ப இருந்தாரு. அவர் இருந்ததுனால என்னால ஜெயிக்க முடியல. தனியா முடிவுகள் எடுக்க முடியலன்னு சொன்னார். தனியா நாடாளுமன்ற தேர்தல்ல ஓபிஎஸ்ஸ தள்ளிட்டு தானே தனியா நின்னார். 40ல 4 ஜெயிக்க வேண்டாம். 1 ஜெயிச்சிருந்தா கூட அவர் சொன்ன வார்த்தை சரின்னு சொல்லலாம். வெற்றி தோல்வி சகஜம்னு கூட வச்சுப்போம். தோக்காத கட்சி இல்ல. 40க்கு 40 தோத்த கட்சி தான் அதிமுக ஜெயலலிதா இருந்தபோதே. வாக்கு சதவீதம் சொல்லுங்க. அந்த 20க்குரிய சதவீதத்துல நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த 20ல வாங்க வேண்டிய சதவீதத்தை நீங்க வாங்குனீங்களா? வாங்கலையே. அப்ப எந்த வகையிலுமே உங்கள அடுத்த கட்டத்துக்கு கட்சி எடுத்துட்டு போக முடியலைன்னா, அப்ப இந்த பிடிவாதம், வரட்டு பிடிவாதம், இந்த துணிச்சல், அசட்டு துணிச்சல் அப்படின்னு தான் ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. இது இனியும் தொடர வேண்டாங்கிறதுனால தான் இந்த கட்சியினுடைய நலனை விரும்புகிற எல்லோரும், நான் உட்பட பல கருத்துக்கள முன்வைக்கிறோம். ஒண்ணா இருங்க. யாரோ எப்படியோ இருங்க. ஒண்ணா இருங்க, ஒண்ணா இருங்கன்னு சொல்றதுக்கு காரணம், இந்த வாக்கு வங்கி இனிமேலும் சிதைஞ்சு போனா, மீட்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புது பிளேயர் ஒருத்தர் வந்துட்டாரு. அவர் வாங்க போற ஓட்டுல குறைஞ்சபட்சம் 60% 70% அதிமுகவின் வாக்கு வங்கியா தான் இருக்கும். அத குறி வச்சு தான் எனக்கு தலைவர் எம்ஜிஆர் தான்னாரு அவரு. சொன்னாரா மதுரை மாநாட்டுல? நீங்க ஊழல் செஞ்சீங்கன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு 26ல தெரியும் அப்படிங்கிறாரு. கொக்கி போடுறாரு விஜய். அப்ப அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து நாடறிஞ்ச பிரபலம் ஒருத்தர் களத்துக்கு வந்துட்ட பிறகு, நீங்க அவர அணிக்குள்ள இழுத்தாலும் சரி, அப்படி அவரால் பலன் கிடைக்கும்னு நீங்க சொல்றது உங்ககிட்ட இருக்கிற அதிமுக ஓட் பேங்க் தான் திருப்பி வரப்போகுது. ஒருவேளை அணியில சேர்ந்தா கூட நான் சொல்றேன். புது வாக்கு வங்கி எங்க?